ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளானிங் என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பாப்பா யூடியூப்ல இருந்து படிக்கிறாங்க. ஓகே, என்ன என்ன பிளான் நான் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வேணும் கரெக்டா. ஏன்னா இது வந்து சும்மா கிடையாது, நம்ம பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும், இதுல வந்து மார்க் எடுத்தே ஆகணும் கரெக்டா. ஸோ எப்படி ஒரு வீடியோஸ் ஒண்டியும் வச்சுக்கிட்டு எப்படி பாஸ் ஆக முடியும்? சரி, இவங்க முடியும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். ஆஹ் அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்னா, நாலேஜ் கேப்சர் பண்றது, அதுக்கெல்லாம் என்ன ஐடியா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபுல் பிளான் வந்து நம்மளுக்கு தெரியும். அவங்களால எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது வந்து ரொம்ப இதுவா போயிடும். யூசிஎல் ஐயோ, ஓகே, இப்போ பண்றது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆம், என்னென்ன படிக்கிறோம் அதுல வந்து கரெக்டா இருக்கணும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா படிக்கிறதுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது எதெல்லாம் டவுட்டோ எல்லாத்தையும் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து பிசிக்ஸுக்குன்னு 2.5 மணி நேரம் ஒதுக்கணும். ஒதுக்கியே ஆகணும். ஓகேங்களா? அந்த நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கணும். அடுத்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் வந்து ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போதும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். நம்ம இது வந்து ஃபுல் நம்பிக்கையோட இருந்தா கன்ஃபார்ம் வந்து ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். அப்போ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கொஷின் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் இல்லையா? நான் வந்து ரெடி பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிற டைமே ரொம்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ ஹவர். அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள்ல டைம் கிடைக்கிறதே வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன நம்புறது வந்து வேஸ்ட் தான் உண்மையாவே அந்த கொஷினுக்காக. பட் எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன கேட்கலாம். இந்த நான் டைம் வந்து உங்களுக்காகன்னு ஒதுக்கி இருக்க இந்த டைம்ல வந்து நிச்சயமா அதை நான் பண்ணி தருவேன். ஆம், ஆமா. இப்ப நீங்க என்னென்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து நிச்சயமா கொஷின் வந்து என்கிட்ட இருந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வேணா ஏதாச்சும் இதுல வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா கூட நான் அதை ரெடி பண்றேன். ஆனா என்னால அந்த கொஷினை ரெடி பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக நீங்க மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஷினை வந்து நீங்க உங்கள்ட்ட இப்பெல்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த நிறைய புக் இருக்குமே, எம்டிஜில நிறைய விட்டுருப்பானுங்க. அது மாதிரி எந்த புக் இருந்தாலும் வாங்கி வச்சுங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்ற அட்லீஸ்ட் 25 கொஷின். ஒரு டைட்டில் எடுத்துக்கங்க. அந்த டைட்டில் 25 கொஷின் சால்வ் பண்ணியே ஆகணும். நான் சால்வ் பண்ணியே ஆகணும் தப்பா சொல்லிட்டேன். சால்வ் பண்ணியே ஆகணுங்கிறது தப்பு. ரீட் பண்ணியே ஆகணும். நான் ஏன் வந்து ரீட் பண்ணுங்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லா ரயிலும் சால்வ் பண்ண முடியாது. 25 கொஸ்டினையும் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். 25 கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்க. என்ன சொல்ல வரானுங்க, இதுல என்ன இருக்கு, எப்படி கொஸ்டின் கேட்கறானுங்க, அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க என்ன 60% கொஸ்டினை சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நான் அதே டைம் சொல்லியிருப்பேன். 60% கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்கிறது சும்மா ப்ரொசீஜர் தான். கொஸ்டின் ஓ நீங்க இதை தான் கேட்கறியா, என்னால இதை சொல்ல முடியும், என்னால இதை சொல்ல முடியாதுங்கிற அங்க அந்த ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிடணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 25 அட்லீஸ்ட் 25 கொஸ்டின் 25 கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணியே ஆகணும் ஒரு நாளைக்கு, டெய்லியும். அட்லீஸ்ட் 25 கொஸ்டின் ரீட் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து மேபி நீங்க கொடுக்குற கொஸ்டினா 25 கொஸ்டினையும் நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகே, இது விளையாட்டு கிடையாது. நான் ஏன் திருப்பியும் நான் அந்த விளையாட்டு கிடையாதுங்கிற இதை சொல்றேன்னா, நான் 25 கொஸ்டின் வந்து நம்ம மலைச்சிட்டு விட்டுருவோம். நிச்சயமா 25 கொஸ்டின் மலைச்சிட்டு விட்டுருவோம். நான் என்ன கேட்கறேன், ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு லிங்க் வந்து என்னோட, நான் இப்ப இந்த வீடியோ போடுறேன் அதுக்கு கீழே போட்டிருப்பேன். ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணிருங்க. ஓகே, வாட்ஸ்அப் தான் பெஸ்ட். நீங்க வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணிருங்க. நீயும் அப்ப மறந்துடாத, அட்லீஸ்ட் 25 கொஸ்டின் போடணும். அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் புரியல, கொஸ்டின் புரிஞ்சது எனக்கு ஆன்சர் வரல, இது மாதிரி ஒரு 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன், அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கொஸ்டின்,
ஓகே 2 ஒரு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதை எனக்கு மென்ஷன் பண்ண கூட தேவையில்ல. ஓகே ஒரு கொஷின் அனுப்பி இந்த கொஷின் ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் இருக்கு. ஓகே என்ன சொன்னேன் கேட்டகிரி. நீங்க என்ன கேட்டகரி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து எனக்கு இது வந்து படிக்க முடிஞ்சுது, என்னால் ரீட் பண்ண முடியுது, புரிஞ்சிக்கவும் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து எனக்கு ஒரு ஒரு எஃபோர்ட் கொடுத்தேன், பட் ஆன்சர் ஒண்டி வரல. எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அந்த கொஷின்ல அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கறது வந்து நான் என்னோட வந்து இன்டராக்ட் பண்ணி ஆகணும் கரெக்டா. ஸோ அதனால நீங்க போட்ட ஆன்சரையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஆம், அடுத்து வந்து அடுத்து வந்து தேர்ட் டைப் எனக்கு வந்து எப்படி ஆன்சர் போறதுன்னு தெரியல, கொஸ்டின் எனக்கு புரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து என்ன மெத்தட்னு பார்த்துட்டு அதையும் வந்து நான் நடத்துறேன். ஓகேல. ஓகே இது வந்து என்னோட டீல் பண்ண வேண்டியது. ஓகேல. இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா பாருங்க, உங்களோட டாக்டர் கனவு எல்லாமே இது போறதுக்கு இந்த 25 கொஸ்டின் நீங்க டெய்லியும் பாக்குறதே போதும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ப்ராசஸ் டெய்லியும் பண்ணணும். இந்த ப்ராசஸை ட்ராக் பண்ணீங்கனாலே போதும். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராசஸை வச்சுக்கணும். அது சின்ன ப்ராசஸா இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராசஸா இருக்கும். ஆனா நீங்க அதை டெய்லி பண்ணுவீங்க. ஒரு முத நாள் பண்றப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. எப்படின்னா 25 கொஸ்டின் தானே பாக்குறோங்கிற மாதிரி இருக்கும். அதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக 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 உங்களோட ப்ராசஸை நீங்க ட்ராக் பண்ண ஒரு நாள் ஓகே. ஒரு நாள் வந்து நீங்க கன்ஃபார்ம் வந்து எப்படி கொஸ்டின் பார்த்தாலே நீங்க சால்வ் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்து போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஓகே நமக்கு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோங்கிறது அப்புறம் தான் புரியும். ஓகே இப்போ பிளைண்ட்னஸா நான் சொல்றதை கேளுங்க. டெய்லியும் நீங்க 25 கொஸ்டின் வந்து பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் 25ன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. 25க்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. 25 நீங்க பார்த்துருங்க. 2.5 மணி நேரத்துல 25 கவர் பண்றதுக்கு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் படிங்க. அது என்ன சொல்ல வராங்க, ஏன் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியல, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபுல் அண்ட் நீங்க பாத்துருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் நான் அனுப்புற கிளாஸை வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இல்லைன்னா நீங்க யூடியூப் மாதிரியான இதுல வந்து அதே டைட்டில் வந்து போட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா நான் செல்ஃபிஷா நான் இதை சொல்லலை. ஏன்னா என்னத்தான் நான் பார்க்கணும்னு சொல்றது நான் செல்ஃபிஷ் இல்லை. ஓகே ஆனா வந்து நீங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு சால்வ் பண்ண தெரியும். ஒரு நல்ல ஒரு சால்வ் பண்ணி தரத்துக்கு பக்கத்து வீட்டு அண்ணன் மாதிரி டவுட்னா போய் கேட்போம்ல, ஆனா இதை சொல்லி தாங்கன்னு பக்கத்து வீட்டு அண்ணன் போய் அது மாதிரி நீங்க வந்து நினைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இதான் வந்து நான் சொல்ற பிளான். என்னடா பெரிய பிளானா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிளான். இந்த இந்த டைட்டில உடைக்கிறது, நம்ம அந்த டைட்டில உடைச்சு இதுக்குள்ளார முடிக்கணும்னு பாக்குறது, அதெல்லாம் வந்து எனக்கும் அந்த ப்ரெஷர் தான். நான் நிச்சயமா வந்து அதை முடிச்சு கொடுத்தாகணும் எல்லாத்தையும், எல்லா சாப்டரையும். ஒன்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் எனக்கு அது இதுனா நீங்க யாராச்சும் அதை நீங்க பண்ணலாம். நீங்க யாராச்சும் உங்க 2 பேர்ல யாராச்சும் இப்படி முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு இது டீடைல் இதை வந்து எடுத்துடலாம். இப்படிதான் முடிச்சாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் நீங்களே 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போடலாம். போட்டு அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க. எனக்கு நான் இது பண்ணா இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அது வந்து அதை பார்த்து நான் அதுக்கேத்த மாதிரி என்ன ரெடி பண்ணிப்பேன். என்னால அது எப்படி சொல்றது, அந்த டைம் டேபிள் போட முடியல. அட்லீஸ்ட் இதை நீங்க அது பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நான் அதை பாக்குறதுக்கு ஓகே இப்படி பண்ணாதான் நமக்கு கரெக்டா இருக்குமா, சரி நான் என்ன நானே அர்ஜென்ட் பண்ணிக்கிறேன், இது மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நான் என்ன மாத்திப்பேன். ஓகே அதை நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து பண்ணுங்க. ஓகே இதான் இதான் ஓகே. இதை நீங்க டெய்லியும் பண்ணாலே போதும். ஓகே இப்ப நம்ம இன்னைக்கு வந்து இன்னைய கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம், இன்னைக்கு வந்து நேத்தியோட கண்டினியூஷன் இல்லையா. நேத்தி இந்த இதுலயும் இது ரவுண்டா இருக்கும் போதும் ஒரு பாயிண்ட்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஓகே அது சென்டருக்கு இதுல வந்து சென்டருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்திருப்போம். ஒருவேளை இதுல இன்ஃபினைட் டிஸ்டன்ஸா இருந்தா இங்க என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்திருப்போம். ஓகே
ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு. ஓகே, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியலுக்கு. அடுத்து வந்து இதுல வந்து பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அடுத்து ஒர்டன், அதுக்கப்புறம் இதுல வந்து சம் தான். ஒர்டன் வந்து இதுல எப்படி இருக்கும், அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், அது எப்படி, அது நம்ம பார்க்கணும். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் இதுல தானே வரும், இந்த சாப்டர்ல தானே வரும். ஓகே, அதை ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அப்புறம் ஒர்டன். ஓகே, இந்த சார்ஜரோட ஒர்டன் நீங்க ஏற்கனவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. W ஈக்குவல் டு VQ. சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னு வைங்க, ஓகேல. இங்க ஒரு சார்ஜ் Q1 இருக்குன்னு வைங்க, ஓகேல. சாரி, Q, கேபிட்டல் Qன்னு வச்சுக்கலாம். ஒரு சார்ஜ் Q இருக்குன்னு வைங்க. அதுக்கு அகைன்ஸ்டா இந்த இடத்துல, இதுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒரு சார்ஜ், ஓகேல, அது எந்த சார்ஜ் வேணாலும் இருக்கலாம். ஒரு சார்ஜ் நான் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ ஒர்டன் வந்து தேவைன்னா, சாரி, எவ்வளோ இங்க கொண்டு வந்து வைக்கிறப்ப இந்த இதுக்கு வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்திருக்கணும்னா, பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 1/4 இதுக்கு இந்த இடத்துக்கான பொட்டன்ஷியல் அதை சொல்லலாம், ஓகேல. Q/R, கரெக்டா? ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து பொட்டன்ஷியல்னு சொல்ல முடியும். ஒர்டன்னு நம்ம சொல்லணும்னா, அதை ஒர்டன் அப்படின்ற வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து என்ன எடுத்துப்பேன்னா, ஒரு யூனிட் சார்ஜ் எடுத்துப்பேன். ஒரு யூனிட் சார்ஜ் இங்க வரதுக்கான ஒர்டன், இங்க வரதுக்கான ஒர்டன்னு நம்ம வின்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பேன். யூனிட் சார்ஜ்னா கியூவோட வேல்யூ 1, அப்ப W ஈக்குவல் டு வின்னு வரும். அதாவது இதோட ஒர்டன் தான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல். ஸோ அதனால நான் யூனிட் சார்ஜுக்கு அந்த இடத்துல ஒர்டன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா கியூக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கியூங்கிறது எந்த சார்ஜ் வேணாலும் இருக்கலாம். கியூக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்டுக்கான, இந்த பாயிண்ட்ல இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்ல இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் என்னன்னா, நாட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்ல, பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் என்னன்னா 1/4 Q/R, ஓகேங்களா. இப்போ வாட் இஸ் த ஒர்டன்? இப்போ Q வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு ஒர்டன் பண்ணிருக்குன்னா, ஒர்டன் ஈக்குவல் டு 1/4 Q/R, ஓகேங்களா. நான் ஜஸ்ட் வந்து Q ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். W ஈக்குவல் டு V டைம்ஸ் Q ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இது எப்படி வந்ததுன்னா, இந்த f டாட் dx ஃபார்முலா வச்சு போட்டாலே வரும். வரும். ஓகே, நான் குயிக்கா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுல இருந்து இது வரையும் வந்து ஒரு சரி, இங்க ஒரு Q இருக்கு, இங்க ஒரு Q இருக்குன்னு வைங்க, ஓகேல. இது ரெண்டுக்கும் இடையில வந்து டிஸ்டன்ஸ் வந்து R. இந்த Rல இருந்து ஒரு dr மூவ் பண்றதுக்கு, ஒரு dr மூவ் பண்ணனா எனக்கு வந்து ஒரு ஒர்டன் வந்து வந்திருக்கும், ஓகேல. அது வந்து f டாட் dr. அதான் அது வந்து ஒரு ஸ்மால் ஒர்டன், கரெக்டா. ஃபோர்ஸ் வந்து 1/4 Q/R². இந்த இடத்துல வந்து ஒர்டன்ங்கிறது ஆக்சுவலா என்னது, இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆருக்கு வர்றது தான் ஒர்டன், ஓகேல. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் ஃப்ரம் இன்ஃபினைட் டு திஸ் பிளேஸ் R, dr/r². தவிர மிச்சம் எல்லாமே வந்து, ஃபாஸ்டா போறேன், கரெக்டா, ஃபாஸ்டா போறேன். இப்பதான் நான் நோட் பண்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து வெளில எடுத்துக்கலாம். நான் ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்றேன். ரெண்டு சைடு நான் இன்டகிரேட் பண்றேன். Q/4 இந்த வந்து R²ங்கிறது இந்த இடத்துல வந்து வேரியபிள், கரெக்டா. இது R வேரியபிள், R² வேரியபிள். அதனால இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். Q/4 இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்னா, ஓகே, ஒண்ணும் இல்ல, பவரை வந்து அப்படி மேல கொண்டு போயிட்டேன். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பவர்ல ஒன்னு ஆட் பண்ணணும், ஆட் பண்ண நம்பரை கீழே போடணும், ஓகேல. பவர்ல ஒன்னு ஆட் பண்ணா -1, -1 கீழே போடணும். இன்ஃபினைட் டு R, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே சைடில் அப்படியே போட்டுட்டு equal to Q/R².
4 by x plus naught, okay, minus 1 by r infinite to r. r வந்து substitute பண்ணுங்க, upper limit minus lower limit. okay, infiniteல இருந்து r கொண்டு வரணும். yes, minus 1 by upper limit minus lower limit. so இது வந்து 0, 1 by infinity வந்து 0, minus 1 by r, q by, ஓகே, இந்த இடத்துல ஃபோர்ஸ் போடும் போதே q by r ஸ்கொயர் தான். உங்களுக்கே தெரியும் அது கூலும்ஸ் லா. ஏன் யாரும் சொல்லலை அப்படின்னா நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க இந்த ஃபாஸ்ட்டில். 4 by x plus naught 1 by r. ஓகேலா, இப்போ வந்துருச்சா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா, 1 by 4 by x plus naught q by r. ஓகேலா, ஸோ இப்போ இதில் இந்த பார்ட் வந்து என்னன்னா இதான் பொட்டன்ஷியல், இதான் பொட்டன்ஷியலுங்கிறதால இந்த இடத்துல வின்னு போட்டு வரும், vq. ஓகேலா, இப்படிதான் அது வந்திருக்கும். எங்கடா இங்க இருக்க மைனஸ் திடீர்னு காணா போயிடுச்சுன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ மைனஸ் இஸ் ரெப்ரசன்ட், நீங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றீங்க இல்லையா, அதாவது உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இப்படி இருக்கு, இது வந்து பாயிண்ட் சார்ஜ் நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சிருக்கோம், இது அப்போஸ் பண்ணும் எஃப் டாட் டியர், அதனால வந்து நெகட்டிவ் தான் வரும். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதாவது எஃப் வந்து பாசிட்டிவ், dr அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வைங்க. ஓகேங்களா, f டாட் d வந்து கன்ஃபார்ம் வந்து நெகட்டிவ் தான் வரும். ஓகேங்களா, வர்டன் வந்து நெகட்டிவ் தான் வரும். ஸோ அதனால தான் அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜஸ்ட் நம்மளுக்கு எண் மதிப்பு தான் வேணுங்கிறதால அதுல இருக்க அந்த வேல்யூ ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க ஃபார்முலா நல்லா பார்த்துக்கங்க. w ஈக்குவல் டு 1 by 4 by x plus naught q by r vq. ஓகேங்களா, ஓகே, இப்போ ஒரு ஃபேமஸான சம் வந்து பார்க்கலாம். இங்க வந்து q1 இருக்கு, q2, q3. இப்போ இந்த சிஸ்டத்தை பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்டன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மள்ட்ட கேக்குறாங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன வந்து அதுக்கான ரிசல்ட்டா இருக்கும்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இது மொத்தம் இது மூணுத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்பினேட் பண்ணிக்கங்க. 1 by 4 by x plus naught. ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து r1 வைங்க. ஓகேங்களா, இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் r2, r3ன்னு என்ன பண்ணணும்னா q1 q2 by r1 பிளஸ் அடுத்து இந்த ரெண்டும் q2 q3 by r2 பிளஸ் q1 q3 by r3, இப்படிதான் போடணும். ஓகேல, ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து டோட்டல் ஒர்டன் எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கு இடையில இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டு இடையில இருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ இதை நீங்க போட்டீங்கனாலே இதுல கிடைக்கிற டோட்டல் ஒர்டன் வந்துடும். ஓகேல, இது ஆக்சுவலா எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் q1 இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அதனால இதுக்கு வந்து நோ ஒர்டன் 0. ஓகேல, இந்த ஃபர்ஸ்ட் q1 இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும் வைங்க. ஓகேல, நம்ம ஒண்ணு ஒண்ணா வரலாம். அடுத்து q2 கொண்டு வந்து வைக்கிறேன்னு வைங்க. ஓகேல, இந்த இடத்துல q2 கொண்டு வரேன், ஏற்கனவே q1 இருக்கிறதால q2 வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இங்க கொண்டு வந்து வைக்கிறப்ப. ஸோ அது அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான ஒர்டன் வந்து என்ன வரும், q2க்கு மட்டும். ஓகேங்களா, இப்போதைக்கு q3 வரல, q1 இருக்குது, ஏற்கனவே q1 இருக்கிறதால இதுக்கு ஒரு ஒர்டன் இருக்கும். அந்த ஒர்டன் வந்து என்னது, 1 by 4 by x plus naught q1 q2 by இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் சப்போஸ் r1னா r1. ஓகேங்களா, இது வந்து இப்போதைக்கு இதுக்கு இருக்க ஒர்டன். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ஒர்டன். நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்து ஒண்ணு வந்து வைக்கணும் இல்லையா. ஓகே, அதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ஒர்டன், இந்த பக்கம் ஒரு ஒர்டன். ஒர்டன்ங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டிங்கிறதால நம்ம திசையை பத்தி கன்சிடர் பண்ணி தேவையில்லை. இந்த பக்கம் ஒரு ஒர்டன்னா பிடிச்சி ஆட் பண்ணி போட்டுரு, இந்த பக்கம் ஒரு ஒர்டன்னா இதையும் பிடிச்சி ஆட் பண்ணி போட்டுரு, அவ்வளவுதான். ஓகேல, ஸோ இதுக்கான ஒர்டன் வந்து என்னது, 1 by 4 by x plus naught q1 q3 by இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் r3ன்னு வைங்க, r3. அடுத்து அதே மாதிரி இங்க 1 by 4 by x plus naught q3 q2 by r2. ஓகேல, உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் வந்து ஒர்டன்ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, ஒர்டன் வந்து அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேல, அவ்வளவுதான். ஒரு எனர்ஜி, ஒர்டன், பவர் எல்லாமே வந்து நம்ம நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒர்க் எனர்ஜி பவர் தியரம் பாடம் பார்க்கும்போது. எல்லாமே என்னது, ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். ஓகேல, அவ்வளவுதான்.
ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு பாருங்க. எனி டவுட்? வெரி குட், சூப்பர். இந்த வீடியோ லாஸ்ட்ல பாருங்களேன், இல்லைனாங்கிற ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் போது என்ன பண்றது போங்க. ஓகே ஓகே, நான் வேற டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது முடிச்ச பிறகு வேற என்ன பார்க்கணும், எதுவும் விட்டுறக்கூடாது இல்லையா? ஓகே, நம்ம அங்க இதுக்கு போனோம்னா பேர் என்ன, எரர்லெஸ் போனோம்னா அதுல ஏதாச்சும் அடுத்து ஏதாச்சும் டைட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா, அதுதான் வந்து நல்லது. அதுதான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து எப்படியும் கெப்பாசிட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். கெப்பாசிட்டன்ஸ் இது அதுக்கு முன்னாடி கூலும்ஸ்லா இருங்க இதுல வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. கூலும்ஸ்லா வந்து பார்த்தோம் கரெக்டா. ஃபோர்ஸ் அந்த கூலும்ஸ்லா எப்படி செயல்படுன்னு பார்த்தோம். அதுக்கு அதுல வர ஃபோர்ஸ் பார்த்தோம். அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். அடுத்து இந்த டைபோல்னு ஒண்ணு இருக்கும் கரெக்டா. அது இதுல இல்லவே இல்லை. டைபோல்ங்கிறது என்னன்னா இருக்கா இனி எங்கேயாச்சும் படிச்சது மாதிரி? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட் கரெக்ட், அதுதான் ஆன்சர், கரெக்ட். ஓகே, டைபோல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவங்க அது கொடுக்கவே இல்லை. இங்க ஒண்ணு, இங்க ஒரு கியூ இருக்கணும் இங்க. ஓகேல, ஓகே, இதோட டோட்டல் லென்த் வந்து 2a. ஓகேல, ஸோ டைபோல்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு அளவீடு. ஓகேல, அவ்வளவுதான். அதை வந்து பி நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பி ஈக்குவல் டு 2QA. எனக்கு படிச்சப்ப இங்க டின்னு இருந்தது, 2Dன்னு இருந்தது. அப்ப 2QDன்னு போட்டிருந்தோம். இப்போ நீங்க சொன்ன பிறகு ஏன்னு நான் மாத்திக்கிட்டேன். டைபோல் டைபோல் ஓகே, ஆக்சுவலா டைபோல்ங்கிறது வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து இது ரெண்டுக்குமான மல்டிபிகேஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகேல, ஸோ அந்த வேற எதுவுமே அதுல வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கல. எனக்கு அதுக்கான அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஜஸ்ட் வந்து இது இது ரெண்டுக்குமான அளவீடு. ஓகேல, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே சேமான ரெண்டு சார்ஜ் ஒரு ஒரு ஸ்மாலான டிஸ்டன்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேல, ரெண்டுத்தையும் ஸ்மாலான டிஸ்டன்ஸ்ல வந்து அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பிரிச்சு வச்சிருக்கும் போது அந்த கியூவுக்கும் அந்த ஏவுக்கும் இடையில இருக்க மல்டிபிகேஷன். ஓகேல, ஸோ அதுதான் வந்து டைபோல். ஓகேல, 2AQ 2QA. ஓகேல, இது வந்து இந்த டைபோல வந்து இங்க இதுல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேல, இப்போ இந்த ஃபார்முலாஸ்லயே இந்த இந்த டைபோல் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. டைபிள்ங்கிறத இது ரெண்டுக்குமான இந்த மல்டிபிகேஷனோட அளவீடு. ஓகேல, இந்த டிஸ்டன்ஸ் அந்த கியூ. ஓகேல, இது அந்த இடத்துல நம்ம அதே மாதிரி பி ஈக்குவல் டு எம்பின்னு ஒன்று பார்த்துட்டு வந்துருமா, இந்த மொமெண்டம் அது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் மாசுக்கும் வெலாசிட்டிக்குமான அளவீடு. இது என்ன சொல்லும், மாஸ் அதிகமா இருந்தா மாஸோ வெலாசிட்டி அதிகமா இருந்ததுன்னா மொமெண்டம் அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அது ஒரு பெரிய மாஸ் வருது இல்ல பெரிய வெலாசிட்டி ஒண்ணு வருது, இது ரெண்டுமே வந்து
இல்ல இது கம்மியா இருக்கு. ஓகேல. சோ அது வந்து ஒரு அளவீடு இது. ஓகேல. சோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அளவீடு. ஆனா இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, மொமெண்டம் என்னென்னமோ சொல்லலாம். இது வந்து ஒரு அளவீடு. இந்த அளவீடு என்ன பண்ணும்? வெலாசிட்டி இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு அண்ட் மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு. இது ரெண்டுத்தோட காம்பினேஷனா அந்த இடம் வந்து அது வந்து எவ்வளவுல இருக்கு அப்படின்றது வந்து அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்க வைக்கும். ஓகேல. அது மாதிரி இது மொமெண்ட்ங்கிறது வந்து மொமெண்ட்ங்கிறது வந்து சரி டைபோல்ங்கிறது வந்து என்னது? ஜஸ்ட் வந்து Q அதிகமா இருக்கும் இல்ல A அதிகமா இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு அதிகமா இருந்ததுன்னா டைபோல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேல. ஓகே. யார் ஆயிடுச்சா? ஜிம் மேட்ஸ் எல்லாம் கதறுவாங்களே. அட்லீஸ்ட் 7 o'clock வரையுமாச்சும் நம்ம பார்க்கலாம். எல்லாம் இல்லைன்னா இந்த டைம் வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. அந்த பாப்பா நிறைய டைம் வந்து பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பாப்பா. அடுத்து வந்து இது முடிச்சிட்டோமா? டைபோல் முடிச்சிட்டோம். வேற ஏதாச்சும் நீங்க சூப்பரா சொன்னீங்க அன்னைக்கு. அது வந்து ஈக்குவேட்டர் ஏதோ ஒரு நாளா இருக்குன்னு. ஸோ அது மாதிரி சில விஷயம்லாம் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறதே முக்கியம்தான். ஈக்குவட்டோரியல் லா, பேரலல் லாவா இன்னொன்னு இருக்குது. ஒரு அதுலயே 4 கேஸ் மாதிரி வரும். ஜீல தான் பேர் ஆரம்பிக்கும். கிச்சாஃப் லாவா? அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பரவாயில்லையே. ஓகே ஓகே. அது தெரியாம உளறீங்களோன்னு நினைச்சு சாரி பாப்பா. ஓகே ஓகே ஸ்டேட் போர்ட்ல வந்துட்டு கடைசி டாபிக் ஜீல தான் ஆரம்பிக்கும். பேர் தெரியல. கேல வேற ஏதாவது இருக்காருன்னா ஜிஏஒய் கேலு சர்க்கார் ஏதாவது இருக்கா? கேலு சக்லான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா என்னலான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. கேலு சக்லாவா? ஆனா இங்க கேள்விப்பட்டிருந்தேன். அது வச்சுதான் வரும். எப்சிலன் நாட் வரும். பை பை எப்சிலன் நாட்டா என்னமோ வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பை பை நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட லைன்ஸை கவுண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. காஸ்லான்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. அதுதான் நான் சொன்னேன். அதுதான் ஓகே ஓகே. காஸ்லா இந்த 3 மூவில கூட வருமே. அவனை எழுப்பிட்டு காஸ்லாவா சார் என்ன உன் மதுரையிலாவா அப்படிங்கிறாரு. அதுக்கு தனுஷ் கூட எழுந்துச்சு இதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவான் காஸ்லா. ஓகே. காஸ்லாங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு ஒரு கியூன்னு இருக்குன்னு வைங்களேன். காஸ்னு ஒருத்தர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அவரு ஓகேல. அவரு ஒரு பயங்கரமான மேத்தமெட்டிஷியன். மேத்தமெட்டிக்ஸோட இளவரசன் சொல்லுவாங்க அவரை. அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவரு. அவரு என்ன பண்ணாருன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட சுத்தி இருக்க எவ்வளவு ஃபீல்ட்ஸ் லைன் இருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாரு. அந்த கவுண்ட் பண்ணும் போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்டிங் வந்து அதை வந்து ஃபைன்னு நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை ஃப்ளக்ஸ்ன்னு தான் நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அதை நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஓகே. அது அந்த கவுண்டிங் லைன்ஸ் வந்து ஸ்டேர் ப்ரொபோர்ஷனல் டு கியூன்னு சொன்னாரு. கியூ எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் அதிகமா இருக்கும். ஓகேல. ஓகே. அந்த அதுக்கு வந்து இப்போ ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவல் டு கியூ பை எக்ஸ்ட்ரா நாட்னு வரும். ஓகே. எக்ஸ்பிளானர். ஓகே. அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து பை எக்ஸ்பிளானர்னு வரும். ஸோ அதை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருக்க டோட்டல் இது வந்து ஸ்டேர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கியூ கியூ பை எக்ஸ்பிளானாட். ஓகேல. டோட்டலா இருக்க அந்த லைன்ஸோட கவுண்டிங் இது. அப்ளிகேஷன் இருக்குமா? 4-5 இருக்கும். அப்படியா? நானே பார்த்ததுல பாப்பா. ஓகே. நான் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து வந்து இதுல கேட்கக்கூடிய சில சம்ஸ்லாம் இருக்கு.
ஒரு ஷெல் இருந்ததுன்னு வைங்களேன். ஒரு ஷெல் இருந்ததுன்னா அதுக்கும் வெளில எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், உள்ள எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய நீங்க பார்க்கலாம். ஓகேல, அதோட ஷெல்லுக்கும் வெளில எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்சைட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும், இது மாதிரியான சம்ஸ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதை நான் சொல்றேன். அதே மாதிரி எவ்வளவு பொட்டன்ஷியல் இன்சைட் இருக்கும், அவுட் சைடு இருக்கும். ஸோ அது மாதிரியான சம்ஸ்லாம் நிறைய நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிங்குக்கு பார்த்தோம் இல்லையா, ரிங்குக்கு வந்து இன்சைட்ல வந்து இன் வந்து 0. இந்த சேம் மெத்தட் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஷெல். ஓகேனா, ஒரு ஸ்பியர் ஷெல் இருக்கணும். இங்க ஸ்பியர்னா என்னன்னு தெரியுதுல்ல, ஷெல் ஸ்பியர். ஸ்பியர்னா அது வந்து கோளமா, கோளம். அதுலயுமே இன்சைட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி கவுண்ட் பண்றது? ஓகே, அது வந்து நான் ஃபுல்லா பார்த்து சொல்றேன். கவுண்ட் பண்ற மெத்தடுல இருந்து, அதாவது ஸ்பியருக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேல, ஓகே. இதுவும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இது நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஷேப்ஸ் வச்சு அதை சொல்றது. ஓகே, இன்னைக்கு இது போதும். சாரி, ஏன்னா இதுக்கு ஆபீஸ்ல சரியான லோடு ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதையும் முடிக்கணும். அண்டு அந்த மேம சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க சமைக்காதீங்க, நான் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கும் போகணும். இது மாதிரி 3 வேலை இருக்கு, எனக்கு சுத்தமா டைம் இருக்காது. நைட்டு 12:30 மணி வரைக்கும் அந்த சார் பார்த்துட்டாரு. ஆனா உண்மையாவே இப்போ ஒரு மைக்ரேஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அது முடிஞ்சிரும், இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா நான் இதுல இறக்கிட்டேன்னா அப்ப நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். தயவு செஞ்சு அது வரையும் நீங்களாக கொஞ்சம் படிங்க. ஆஹ் விட்டுறாதீங்க. எப்படின்னா, நான் ஃப்ளோல இல்லைன்னு நீங்க ஃப்ளோல இருக்கணும், அந்த ஃப்ளோல இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கங்க. உண்மையாவே என்னால முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன். எனக்கு உங்களுக்கே புரியுது இல்ல, நான் 12:30க்கு படுத்தேன். ஒர்க் பண்ணிட்டு வந்து 12:30க்கு படுத்துட்டேன். ஆனா சாப்பிட கூட இல்ல. அப்புறம் காலைல எழுந்துச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்காக நான் எடுக்கல, எனக்காக தான் எடுக்கிறேன். எனக்கு ஆசை, அதுக்காக தான் நான் பண்றேன். பட் இருந்துமே என்னால பண்ண முடியல. காலைல 4:30க்கு எந்திரிக்கும் போது கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. 6 மணிக்கு தான் எந்திரிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமும் மத்த ஒர்க்லாம் நான் என்னால அந்த கொஞ்சம் டைம் வந்தா கூட நான் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பண்ணிடணும்னு. ஆனா முடியலங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா இதே மாதிரி போயிட்டு இருக்காது இல்ல, கொஞ்சம் அப்படியே டைம் கிடைச்சிரும். நிச்சயமா எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லா டைம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லா இன்வால்மெண்டா இறங்கிடுறேன். அதுவரை நீங்க ப்ராசஸ்ல இருக்கணும். உங்களால முடியும். ஒரு நாளைக்கு 2:30 மணி நேரம் நீங்க ஒதுக்கணும். நான் சொன்ன மாதிரி 25 கொஸ்டின், அட்லீஸ்ட் 25 கொஸ்டின். நான் என்னைக்கா இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை 50 கொஸ்டினா கூட மாத்துவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த 25 கொஸ்டின் தேவை. நான் அதுவும் கேட்கறது ரீடிங் தான். ஓகேடா, ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் இந்த நான் இதை நீங்க வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த இதுல கூட சொல்லி கேட்டிருக்கலாம். வேற என்ன, எக்ஸாம்ல கூட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா நிறைய இருக்கு. ஓகேல, அது எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லிட்டே இருக்கலாம். ரீட் பண்றது அவ்வளவு நல்லது. கொஸ்டின் ரீட் பண்றது, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றப்ப என்ன பண்றோம்னா, நம்ம அதுக்குள்ளார போயிடுவோம். ஓகேல, ஸோ அங்க ஒண்ணு இப்படிதான் இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண ஃபுல்லா வந்துரும். ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் நிச்சயமா மாத்தும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன மன்னிச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஒழுங்கா பார்க்கலாம். சாரி பாப்பா. ஹலோ, கோபமா பாப்பா? ம், இல்லண்ணா. ஓகே.